இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3ஆம் நாளின் காலை வேளையிலும் கூட மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். கடந்த 2 நாட்களிலும் நாம் ஆண்டவரை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிட்ட நபர்களை பற்றி நாம் தியானித்து வந்தோம். இந்த 3ஆம் நாளிலும் கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்ட ஒரு நபரை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை யார் தெரியுமா? தாவீது ராஜா. தாவீது ராஜா சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 34 இந்த ஏழை கூப்பிட்டான். நான் தான் கூப்பிட்டேன் ஆண்டவரை. அவர் என்னுடைய எல்லா இடுக்கண்கள், எத்தனை இடுக்கண்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எனக்கு விரோதமான என்னென்ன எதிரிகள் எல்லாம் வந்தாங்க, எல்லாவற்றினின்றும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். எப்போது அவனை தாவீதை ரட்சித்தார்? அந்த தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, அவன் சிறு வயது முதலே அவன் ராஜாவாகும் வரைக்கும் அவன் மனிதர்களை நோக்கி இல்லை, அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதினாலே தாவீதினுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகவே இருந்தது. அவன் எங்கு சென்றாலும், போரிட சென்றாலும் சரி, மனிதரிடத்தில் பேசுவதற்காக சென்றாலும் சரி, எல்லா காரியங்களிலும் அனுகூலமான துணையாக இருந்து தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஏன் தெரியுமா? அவன் ஒவ்வொரு சமயங்களிலும் அவன் ஆண்டவரையே நோக்கி கூப்பிட்டான். அதனாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடியும்படியாக தேவன் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார். பாருங்கள், அடிக்கடி அந்த தாவீது ராஜா அரியணை ஏறுவதற்கு முன்னால் அவன் அடைந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், இன்னும் அவர் சொல்கிறாரு, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருந்தது என்று சொல்லி. அப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் வந்த போதிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி அவன் கூப்பிட்டதுனாலே அவனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கு நாம் சோதித்து பார்ப்போம்ல, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா சூழலிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? அவரை நோக்கி பார்க்கிறோமா? நாம் இல்லை, நம்முடைய சந்தோஷமான சூழ்நிலைகளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இல்லையே, அவரை மறந்து போகிறோம். அவரை எங்கேயோ தள்ளி வச்சிடறோம்ல. ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை என்று சொல்லி நமக்கு வரும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் ஒரு சந்தோஷமான காரியங்கள் நிகழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை, நன்மையான ஈவுகளை நாம் அவரிடத்திலிருந்தே பெறும் பொழுது நாம் அவரை மறந்தே போகிறோம். அவரை நோக்கி பார்ப்பதே இல்லை, அவரை நோக்கி கூப்பிடுவதே இல்லை. ஆனால் எல்லா நிலைமையிலும் ஒரு ஆட்டு இடையனாக இருந்த பொழுதிலும் சரி, ராஜாவாக அவன் அரியணை ஏறும் வரையிலும் அவன் ஆண்டவரையே நோக்கி தன்னுடைய துணையாக கொண்டு அவரையே நோக்கி கொண்டிருந்ததினாலே தாவீதுடைய காரியம் எல்லாம் நன்மையாக ஆண்டவர் முடிய செய்தார். பாருங்க, சவுல் ராஜாவுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள்லாம் வந்து பாளையம் இறங்கி 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து அந்த மலையில் வந்து நிற்கிறாங்க. நின்று கூப்பிடுவாங்க. சவுல் ராஜா இடத்துல ஒரு சவால், உங்கள் படையிலேருந்து போர் வீரர்களை அனுப்புங்க, நானும் வர்றேன், 2 பேர் நம்ம போரிடுவோம். இதில் யார் தோற்று போனாங்களோ, தோற்று போனவர்கள் ஜெயித்தவங்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பது தான் அவனுடைய கட்டளை. இவனுடைய குரலை கேட்டதுமே, அவனுடைய தோற்றத்தை பார்த்ததுமே சவுலினுடைய படை வீரர்கள் எல்லாம் நடுநடுங்கி போவாங்களாம். அப்படியே ஓடி ஒளிச்சுக்கிடுவாங்களாம். ஏன் அவ்வளவு பயம்? அந்த கோலியாத்தினுடைய உருவமும் அவன் பேசுகிற வார்த்தைகளையும் கேட்கும்போது சவுலினுடைய போர் வீரர்களுக்கும் ரொம்ப பயந்து நடுங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய சகோதரரை தான் அங்கு போர் நடந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய சகோதரரை பார்க்கும்படியாக அவனுடைய அப்பா அனுப்புகிறார். இவன் அந்த சகோதரரை பார்க்கும்போது, இந்த கோலியை பார்க்க செல்லும் பொழுது இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் அவன் கேட்கிறான். அப்படி அவன் கேட்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி நிச்சயமாக கேட்டிருப்பான்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிற இவனை எப்படியாவது நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நிச்சயமாக கேட்டிருப்பான்ல. அவரை நோக்கி ஜெபித்திருப்பான், ஆண்டவரை இவனை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி அவனை நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பான். ஆகையினாலே ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார் இல்லையா? ஆகையினாலே அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். பாருங்க, பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி சவுலையும் அவனுடைய படை வீரர்களையும் நீங்களாக்கி விடுவித்து கொடுக்கின்றார் இந்த தாவீது ராஜா. அதற்கு என்ன காரணம்? இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனாலே தான் அன்றைக்கு சவுலுக்கும் அவனுடைய இராணுவத்திற்கும் ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தான் அந்த பெலிஸ்தரிடமிருந்து.
பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல இக்கட்டுகளுக்கு நாம் நீங்களாகி நம்ம அவரையே சார்ந்திருக்கும் பொழுது பல சோதனைகளுக்கு நீங்களாக்கி நம்மை அவரை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த கோலியாத்தை போல பல சோதனைகள், பல வேதனைகள், கண்ணீர்கள், பாரங்கள், பாடுகள், கவலைகள், பணப்பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட அநேக கோலியாத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கூப்பிட வேண்டியது தாவீதை போல அவரை மாத்திரம் நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே தாவீதுக்கு அருளின வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடல் வரிகள் இவ்வாறாக கூறுகிறது: அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதில் அளிப்பா, தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ, பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு பதில் அளிக்கிறவராக, பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பின்னும் ஒரு முறை ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு விரோதமாய் வந்து போரிட வருகிறார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர்கள் மறுபடியுமாக இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் வந்து இறங்கி இருக்கிறார்களே, நான் எவ்வாறு இவர்களை மேற்கொள்வது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், கேட்கிறான், ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஓடுறோம், சொந்தக்காரங்கள்ட்ட ஓடுறோம், உறவுகளிடத்துல ஓடுறோம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி. நம்முடைய கால்கள் எதை தீவிரித்து ஓடுகிறது? யாரை நோக்கி தீவிரித்து ஓடுகிறது? நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து, அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து முழங்கால்களை முடக்கி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு தாவீது அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, பெலிஸ்தர்கள் இந்த பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். முசுக்குட்டை செடியிலே நீ நேரடியாக அவர்களுக்கு நேராக போகாதபடி அதன் பின்னாக சுற்றி அந்த முசுக்குட்டை செடியின் நுனியிலே கேட்கிற ஒரு இரைச்சல், அந்த இரைச்சலை கேட்கும்போது நீ அவர்களோடு போரிடச் செல், நீ போரிட செல்லும்பதற்கு முன்பதாகவே நான் அங்கு புறப்பட்டிருப்பேன் என்று சொல்லி. பாருங்க ஆண்டவருடைய ஆலோசனை. அன்னைக்கு தாவீது அவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவருக்கு முன்னதாக அவர் போரிட போயாச்சு. நமக்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு முன்பதாக அவர் சென்று நமக்கு முன்பதாக அவர் போரிட வல்லவராக இருக்கிறார். எப்போது நாம் அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடும் பொழுது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளோ ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆலோசகராக இருந்து தாவீதை வழிநடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாரை நமக்கு ஆலோசகராக கொண்டுள்ளோம்? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி வாசிக்கிறோமே. நாம் யாரிடத்தில் ஆலோசனைக்காக ஓடுகிறோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓடுறோமா? நம்முடைய சொந்தக்காரங்கள்கிட்ட போகிறோமா? நம்முடைய உறவுகளிடத்தில் போகிறோமா? இல்லை வேற நம்மளுக்கு அறிமுகமானவரிடத்தில் போகிறோமா? ஆண்டவரே நோக்கி கூப்பிடுவோம், அவரிடத்திலே போவோம். நல்ல ஆலோசனைகளை தந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தாவீதின் மூலமாக ஆண்டவர் நீங்கள் எங்களோடு கூட பேசினீங்கப்பா. தாவீது எப்போதெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பொழுது எல்லாம் நீர் அவனுக்கு இறங்கி அவனுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நன்மையாய் முடியும்படி நீ கிருபை செய்தீங்களே, அதே போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற தோல்விகள் மாறாதா? ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றேனே, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறாதா, கசப்பு மாறாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை கண்ணோக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் சுவாமி. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தாங்குங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குடும்பத்திலே வழிநடத்துவதற்கு நல்ல முறையிலே பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தர் நீங்கள் கொடுப்பீராக.
அப்படியே கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ வழிநடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சோர்ந்து காணப்படுகிற குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளினாலே, வியாதியினாலே, இன்னும் கடன் பாரத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை தட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நோக்கி சார்ந்திருக்க, உம்மையே நோக்கி கூப்பிட, உம்மையே அழைத்து தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே முதன்மையாய் கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வீராங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை